ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धि भुवि रामकृष्णः. जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्त्वेषविघ्नस्वराड् तेने ब्रह्मकृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजोवारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकम् सत्यं परं धीमहि. सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमदितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम्. तयेते साधवः साध्वी सर्वसङ्गविवर्जिताः संगस्त्वेष्वतते प्रार्थ्यः संगदोषाहराहिते. सतां प्रसंगान् मम वीर्यसंविदो भवन्ति हृत्कर्णरसायनाः कथाः. तज्जोषणाद् आशु अपवर्गवर्त्मनि श्रद्धारतिर्भक्तिः अनुक्रमिष्यति. ஆத்ம ஞானத்தை அடைய விரும்பி சரணடைந்த அன்னை தேவஹூதிக்கு பகவான் கபிலர் ஆத்ம ஞானத்தை அடைய விரும்புகின்ற ஒவ்வொரு சாதகரும் முதலில் சாது சங்கத்தை அடைய வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டிருக்கின்றார். சாது சங்கத்தினால் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய லாபம் என்னவென்றால், இந்த ஆன்மீக மார்க்கத்தில் மோட்ச மார்க்கத்தில் ஸ்ரத்தை உண்டாகின்றது. மனதினால் நினைக்க இயலாத, வார்த்தைகளினால் விவரிக்க இயலாத ஒரு வஸ்துவை பற்றி நம்முடைய உள்ளத்தில் அவர்கள் ஸ்ரத்தை என்ற அற்புதமான ஒரு குணத்தை உண்டாக செய்கின்றார்கள். ஸ்ரத்தை என்ற வார்த்தைக்கு பொதுவாக நம்பிக்கை என்ற அர்த்தம் கொடுக்கின்றார்கள். அது உண்மையான அர்த்தம் அல்ல. ஸ்ரத்தை என்றால் ஒரு குறிப்பிட்ட பரீட்சைக்கு பின் நாம் அடைகின்ற ஞானத்திற்கு பெயர் ஸ்ரத்தை. நம்பிக்கை என்றால் பரீட்சை செய்வதற்கு முன்னால் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமல் போனாலும் போகலாம். பரீட்சை செய்த பிறகே அது இருக்கின்றதா இல்லையா என்று தெரியும். பரீட்சை செய்கின்ற காலம் வரை நாம் அதை பற்றி வைத்து கொண்டிருக்கின்ற உணர்விற்கு பெயர் நம்பிக்கை. ஆனால் ஸ்ரத்தை என்ற வார்த்தைக்கு ஆஸ்திக்க புத்திகி என்று அர்த்தம் கூறுகின்றார் பகவான் சங்கராச்சாரியர். இருக்கின்றது என்ற திடமான ஞானம். என்ன இருக்கின்றது? என்ன இருக்கின்றது? அந்த சத்திய வஸ்து இருக்கின்றது. ஒரு உதாரணத்திற்கு, கண்களால் நாம் இந்த உலகத்தை காண்கின்றோம். இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை, மனிதர்களை, விலங்குகளை காணுகின்றோம். அப்படி கண்களால் நமக்கு காட்டப்படுகின்ற வஸ்து இருக்கின்றதா இல்லையா என்று ஒருவர் கேட்டால் நாம் என்ன செய்வோம்?
இது என்ன கேள்வி, நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்பொழுது என்ன உணர்வு இருக்கின்றது? கண்கள் எதை காட்டுகின்றனவோ அது இருக்கின்றதா இல்லையா என்ற கேள்விக்கே இடமில்லை. இல்லை என்றால் எப்படி கண்கள் காட்டும்? அப்போ கண்கள் மேல் நாம் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா, இது ஆராய்ச்சி செய்த பின் வந்திருக்கின்ற நம்பிக்கையா அல்லது ஆராய்ச்சிக்கு முன்னால் இருக்கின்ற நம்பிக்கையா? புலன்களை நாம் உபயோகப்படுத்தி ஆராய்ச்சி செய்த பின் வந்திருக்கின்ற இந்த நம்பிக்கைக்கு பெயர் ஸ்ரத்தை. அதை போல இறைவன் இருக்கின்றானா இல்லையா, இந்த ஆன்மீக மார்க்கம் ஒரு வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்க முடியுமா? ஆன்மீக வாழ்க்கையை பற்றி எல்லோரும் அவதூறாக பேசுகின்ற பொழுது, நம்ம எல்லோரும் அப்பாவியாக நம்மை பார்க்கும் பொழுது, நாம் மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த ஸ்ரத்தை என்ற ஒரு வார்த்தையில் உள்ளது. உபனிஷத்தில் நச்சிகேதசனுடைய புகழை சொல்லும் பொழுது சாஸ்திரம் கூறுகின்றது, ஸ்ரத்தா ஆவிவேஷ, அவனுடைய உள்ளத்தில் ஸ்ரத்தை புகுந்தது அப்படின்னு சொல்றார். அப்படி என்றால் இந்த ஸ்ரத்தை வருவது தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய கடைசி நிலை. அதனால்தான் இறைவன் கிருஷ்ணன் கீதையில் சொல்லுகின்றான், ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தை வந்து விட்டால் முடிந்து விட்டது, உன்னுடைய பயணம் முடிந்து விட்டது. நான் சென்ற வகுப்பில் கூறினேன், என்னை பற்றி யார் சொல்லுகின்ற கருத்து கடைசி கருத்தாக நான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் கேள்வி. பிரத்யக்ஷமான இந்த இந்திரியங்களும் மனமும் என்னை பற்றி ஒரு விதமாக கூறுகின்றன, இந்த உலகம் ஒரு விதமாக கூறுகின்றது, மதங்கள் ஒரு விதமாக கூறுகின்றன. இவைகளினுடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொண்டால் என்னுடைய சம்சாரத்திற்கும் துக்கத்திற்கும் முடிவே இல்லை. மனதும் இந்திரியங்களும் என்ன சொல்லுகின்றன? நீ பிறந்தாய், துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றாய், வழியில்லை, நேரம் வந்தவுடன் செல்ல வேண்டிய ஆள்தான். உலகம் என்ன சொல்லுகின்றது? ஒருவர் சொல்லுகின்றார், என்னை முட்டாள் என்கின்றார், அப்பாவி என்கின்றார், அப்புறம் பரிதாபத்திற்குரியவர் என்கின்றார், வியாபாரியாக இருந்தால் ஏமாளி என்கின்றார். அப்போ ஒவ்வொரு விதமாக என்னை பற்றி கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. அப்புறம் மதங்களுக்கு சென்றால் மத ஆச்சாரியார்கள் கூறுகின்றார்கள், நீ ஒரு பாபி, பாபத்தினால் பிறந்தாய், பாபத்தினாலேயே வாழ்கின்றாய், பாபத்தின் காரணமாக இறக்கப் போகின்றாய், ஒரு காலகட்டத்தில் உனக்கு இந்த பாபத்தினுடைய தண்டனை அடைவாய். இப்படி என்னை பற்றி எப்பொழுதுமே குறை சொல்லிக் கொண்டிருக்கின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நான் வாழ வேண்டுமா துன்பத்துடன்? அல்லது என்னை இருந்தபடியே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒருவர், நான் யாராக இருக்கட்டும், அபிச்சேத் சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசித்தோஹி சஹா அப்படின்னு சொல்றான் பகவான். நீ உலகத்திலேயே கிரிமினல்ஸ்ல நோபல் பிரைஸ் வாங்கினவனா இருந்தாலும் உன்னை நான் சாது என்று ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அவர் எவ்வளவு தயாளுவாக இருக்க வேண்டும், யோசனை செய்து பாருங்கள். அந்த தயாளு சொல்லுகின்ற வார்த்தையை, என்னை பற்றி அந்த தயாளு கூறுகின்ற வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை வாழ வேண்டுமா? அல்லது அல்ப புத்தியுடன், சுயநலத்துடன், அஞ்ஞானத்துடன் இருக்கின்ற மனிதர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை நம்பி வாழ வேண்டுமா? அந்த தயாளுவான என்னுடைய குருநாதர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன என்றால், என்னை பற்றி, நீ இப்பொழுதே அகண்ட ஆத்மா, உன்னுடைய உடலும் மனமும் இந்த உலகத்தினுடைய ஒரு பகுதி, அது நீ அல்ல என்று என்னை பற்றி இருக்கின்ற சத்தியத்தை சொல்லுகின்ற இந்த கருத்தை என் வாழ்க்கையில் நான் அதை உள்வாங்கிக் கொள்ளும் வரை, அதை ஏற்று அதன் வழியில் நடப்பதற்கு பெயர்தான் ஸ்ரத்தை என்று பெயர். இந்த ஸ்ரத்தை மிகவும் துர்லபம், கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஸ்ரத்தை யாருடைய மனதில் உண்டாகி விடுகின்றதோ அந்த ஸ்ரத்தையின் காரணமாகவே அவன் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளுகின்றான். எப்படி இந்த ஸ்ரத்தை உண்டாகும்? பகவான் கூறுகின்றார், சாது சங்கத்தில் இருந்தால் மட்டுமே இந்த ஸ்ரத்தை உண்டாகும். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை சொல்லொன்று செயலொன்றாக இல்லவே இல்லை. எதை சத்தியம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்களோ மற்றவர்களுக்கு, அதை சத்தியமாக தங்கள் வாழ்க்கையில் கொண்டுள்ளார்கள். எது பிரயோஜனம் என்று மற்றவர்களுக்கு அவர்கள் சொல்லுகின்றார்களோ அந்த விஷயத்தை மட்டுமே பிரயோஜனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவருடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு பிரத்யக்ஷமான உதாரணமாக இருக்கின்றது. அந்த பிரத்யக்ஷ உதாரணத்தை பார்த்த பிறகும், இப்போ ஒருவர் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கின்றார்னு வைத்துக் கொள்ளுங்களேன், பல் இழிப்பதல்ல சிரிப்பு என்பது, ஆனந்தமாக இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நமக்கு ஒரு கேள்வி வரும் தானே, எப்படிப்பா இவன் மட்டும் ஆனந்தமாக இருக்கிறான்,
அப்படின்னு அவரை கேட்டால் அவர் சொல்லுகின்றார், இது இருக்குதுங்க எங்ககிட்ட, இது இருக்கிறதுனால தான் நான் எவ்வளோ ஆனந்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கேள்வி கேட்டவர், ஓஹோ இது உண்மைதான் போல இருக்கு, இது உண்மைதான் போல இருக்கின்ற, இந்த சொத்து இருப்பதனால், இந்த பொக்கிஷம் இருப்பதனால் இவன் ஆனந்தமாக இருக்கின்றான், எந்த சூழ்நிலையிலும் ஆடாமல் இருக்கின்றான் என்ற அந்த அந்த மனோநிலை இருக்கின்றதல்லவா, அதற்கு பெயர்தான் ஸ்ரத்தை. இதை கொடுக்கக்கூடியவர்கள் சாதுக்கள் மட்டுமே. சாது சங்கத்தில் மட்டும்தான் இந்த ஸ்ரத்தை என்ற பொக்கிஷம் நமக்கு எல்லாம் கிடைக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் தாங்கள் அடைந்த பொக்கிஷத்தை அனுபவித்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் தயாளுவாக இருப்பதனால், கருணாமூர்த்திகளாக இருப்பதனால் பிறரிடம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். பிறருக்கு அது தேவைப்படுகின்றதோ இல்லையோ சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். சில இடங்கள்ல தங்களை தாங்களே நொந்து கொள்கின்றார்கள் கூட. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்கின்றார் ஒருவர். இவ்வளோ ஆனந்தமா இருக்கு, ஆனா கொடுக்குறேன், ஆனா வாங்க மாட்டேன்றாங்களே பகவானே. ரமணருடைய வாழ்க்கையில ஒரு பக்தர் வந்து அழுது கொண்டிருக்கின்றார், பகவானே எனக்கு எப்படியாவது வழி காண்பியுங்கள் அப்படின்னு சொல்லி, சம்சார துக்கத்தில் இருக்கிறேன். ரமணர் வந்து வாயே திறக்கலை. அப்போ கூட இருந்தவங்கெல்லாம் ரமணனுடைய சாநித்தியத்திலேயே அந்த பொக்கிஷம் சாந்தி இருக்கின்றது. ஆனால் அழுது கொண்டிருப்பவர் என்ன அழுது கொண்டிருக்கிறார், எனக்கு சாந்தி இல்லை சாந்தி இல்லை என்று அழுது கொண்டிருக்கின்றார். அப்போ கூட இருந்த பக்தர்கள், அணுக்கு தொண்டர்கள்லாம் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள். பார்த்தீர்களா, கங்கையின் கரையில் அமர்ந்து கொண்டு தண்ணீர் வேண்டும் தாகமாக இருக்கின்றது, தண்ணீர் வேண்டும் தாகமாக இருக்கின்றது என்று அழுது கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்றார் ஒருவர். இன்னொரு என்ன சொல்லுகின்றார் என்றால், கரையில் உட்கார்ந்து அழுவல பாவன், கங்கைக்கு உள்ளவே நின்றுட்டு அழுவதுட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே ரமணர் சொல்றாரு, அவன் கரையிலையும் உட்கார்ந்து அழுவல, கங்கையிலையும் நின்று அழுவல, கங்கையே தாகம்னு சொல்லி அழுவுறா மாதிரி இருக்குது. கங்கையே தாகம் சொல்லி அழுவுறா மாதிரி இருக்கு. அப்போ நித்திய முக்தனாக, அனந்தமயனாக, ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கின்ற ஒருவன் தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளும் போது நான் சம்சாரத்தில் துடிக்கின்றேன் என்று சொல்லுவது எப்படி இருக்கின்றது என்றால், கங்கையே தாகம் என்று அழுகுவது போல இருக்கின்றது. இதைத்தான் சாதுக்கள் சுட்டி காண்பிக்கின்றார்கள். இந்த விஷயம் வந்து வார்த்தைகளால் சுட்டி காட்ட முடியாத விஷயம், இன்எக்ஸ்பிளிகபிள்னு சொல்லுவாங்க. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே, அகப்படாத வஸ்து, அதை எப்படியாவது அகப்படுத்தி நமக்கு சொல்லாமல் சொல்லி, கூறாமல் கூறி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லாமல் சொல்லி அதை நமக்கு புரிய வைக்கின்றார்கள். அதனால இந்த சாதுக்களுடைய பிரசங்கா சதாம் பிரசங்காத் மம வீரிய சம்விதோ பவந்தி ஹிருத்கர்ண ரசாயனா கதாஹா. என்னை பற்றிய அமுதம் போன்ற கதைகளை அவர்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த சாதகர்களுக்கு எடுத்து கூறுவதனாலேயே என்ன ஆகின்றது, தஜ்ஜோஷனாத், அதை கேட்பனுடைய உள்ளத்தில் ஆஷு அபவர்க்கவர்த்மணி ஸ்ரத்தா பவதி. அபவர்க்கவர்த்மணி என்றால் அத்தியாத்ம மார்க்கம், மோட்ச மார்க்கம். அந்த மோட்ச மார்க்கத்தில் நமக்கு ஸ்ரத்தை உண்டாகின்றது. சென்ற வகுப்பில் நான் கூறினேன், பணம் கிடைக்கின்றது என்றால் அதற்காக இதை செய்ய வேண்டும் என்று ஒருவர் சொன்னால் உடனடியாக செய்து விடுகின்றார். ஒரு காரு கிடைக்கும், அதனால நீங்க இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னா அந்த உடனே அந்த காருக்காக இந்த வேலையை செய்து விடுகின்றார். ஏனென்றால் காரினுடைய மரியாதை என்ன, பணத்தினுடைய மரியாதை என்ன அப்படின்றதெல்லாம் தெரியுது, ஏற்கனவே பிரத்யட்சமாக நமக்கு தெரியுது அதனுடைய பலன் என்ன என்று. ஆனால் ஆன்மீக வாழ்க்கையினுடைய பலன் என்ன என்பது நமக்கு தெரியாத காரணத்தினாலேயே மோட்ச மார்க்கத்தில் நமக்கு பிடிமானம் இல்லாமல் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற நமது உள்ளத்தை மாற்றி மோட்ச மார்க்கத்தில் தான் பிடிமானம் என்ற வாழ்க்கையாக மாற்றி விடுகின்றார்கள் இந்த சாதுக்கள். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவாரு, இந்த ஸ்ரத்தை வந்துவிட்டால் அதற்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை. ஒரு திருடன் ஒரு அறையில் இருக்கின்றான், அடுத்த அறையில் முழுக்க முழுக்க எல்லா இடங்களிலும் தங்க நகைகள் உள்ளன என்று அவனுக்கு எப்படியோ யாரோ கூறிவிட்டார்கள். அடுத்த அறையில் அவன் தங்கியிருக்கின்ற அடுத்த அறையில் அறை முழுக்க தங்க நகைகள் உள்ளன என்று எல்லாம் கூறிட்டாங்க, யாரோ கூறிவிட்டார்கள். அதை அவன் நம்பிட்டான்னு வச்சுங்களேன், அடுத்த ஸ்டெப் என்ன? நிம்மதியாக தூங்குவானா? தூங்குவானா சொல்லுங்க? தூங்கவே மாட்டான். எப்படி அந்த கதவை பூட்டை உடைத்து
கொள்ளையடிப்பது. அது போலத்தான் இந்த ஸ்ரத்தை உண்டாகாத வரைக்கும் தான் ஏதோ வாரத்துக்கு ஒரு பாகவதம் கிளாஸு, காரில் போகும்போது ஏதோ சுவாமி சொல்கிற ஜோக்கு, ஒரு கதை, அப்படி என்று சென்று கொண்டிருக்கோம். இந்த ஸ்ரத்தை வந்துவிட்டால் மூச்சு விடுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனது எங்கே எதை சுற்றி இருக்கோம்? அந்த பொக்கிஷத்தை சுற்றி இருக்கும். அந்த பொக்கிஷம் என்ன என்றால் இறைவன் என்ற அந்த பொக்கிஷம், ஆன்மீக பொக்கிஷம். அதை நமக்கு காட்டி கொடுப்பவர்கள் இந்த சாதுக்கள். எனவே சாது சங்கம் கண்டிப்பாக வேண்டும். எனவே எப்பொழுது சாது சங்கத்தில் இருக்கின்றார்களோ அப்பொழுது இந்த ஸ்ரத்தை உண்டாகின்றது. ஸ்ரத்தை உண்டானவுடன் என்னிடத்தில் ரதி உண்டாகின்றது என்று கூறுகின்றார் பகவான். ரதி என்றால் ரமணம். ரமணம் என்றால் அனுபவிக்கின்ற ஒரு நிலை. ஆனந்தமாக ஒரு விஷயத்தை அனுபவித்துக் கொண்டு ஆனந்தமாக இருக்கின்ற நிலை, மறுபடியும் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற மனதை உடைய ஒரு நிலை, அந்த ரதி உண்டாகின்றது என்று இறைவன் கூறுகின்றார். நமக்கெல்லாம் ஐஸ்கிரீமில் ரதி உண்டாகுது. ஒரு சூப்பர் ஸ்டார் நடித்த ஒரு படத்தை பார்ப்பதில் ரதி உண்டாகின்றது. ஆனால் இறைவனிடத்தில் ரதி உண்டாகுகின்றதா என்று கேட்டால் அது துர்லபமாக இருக்கின்றது. இந்த ஸ்ரத்தை இல்லாத காரணத்தினாலேயே நமக்கு ரதி இல்லாமல் இருக்கின்றது. அதனால தான் நம்முடைய ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் ஒரு விதமான மெக்கானிக்கல் எக்ஸசைஸ் ஆகிடும். கபீர்தாசர் சொல்லுகின்றார், இவன் ஜபத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான், ஜபமாலை ஓடிக்கொண்டிருக்கின்றது, நகர்ந்து கொண்டிருக்கின்றது, இந்த விரல்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன, இவனுடைய மனதும் சுற்றி கொண்டிருக்கின்றது, வாயும் அசைந்து கொண்டிருக்கின்றது, எல்லாம் அசையுது, ஆனால் ஜபம் நடக்கலை. அப்போ என்ன ஆகுது? தீட்சை கொடுத்த குரு சொன்னார் 108 தடவை பண்ணு. அந்த கண்ணை இறுக்கி மூடிக்கொண்டு இவன் அந்த ஜபமாலையை உருட்டிடணும்னு முயற்சி பண்ணுறான். ஏன்? அதில் ரதி இல்லை. அது ஒரு மெக்கானிக்கல் லைஃபாக இருக்குது. அர்த்த காமத்தில் ரதி இருக்குது. ஒரு நாள் மெகா சீரியல் அந்த பார்க்கலன்னா, ஆஹா என்ன ஆச்சுன்னு தெரியலையே, பழக்கதை என்னப்பா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார அம்மாக்கிட்ட கேட்டு இல்லை ஐயா கிட்ட கேட்டு, போன வாரம் நான் பார்க்க முடியல, அது என்னங்க கதை, முன்னோட்டம் அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம பார்க்கணும்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா நமக்கு நாமே, அதற்கு பெயர் தான் ரதி. ஆனால் இறைவனிடத்தில் அந்த ரதி உண்டாவதில்லை. எப்படி உண்டாகும் என்றால், எப்பொழுது இறைவன் இருக்கின்றான், இறைவன் ஒருவனே சத்தியம், அவனை நம் உள்ளத்தில் நாமாக கண்டு கொள்வது மட்டுமே வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ற ஸ்ரத்தை என்ற உணர்வு ஏற்படுகின்றதோ அப்பொழுது இயற்கையாகவே இந்த ரதி உண்டாகின்றது. ரதி உண்டாவதனாலேயே இறைவனை அன்பு செய்கின்ற மனம் உண்டாகின்றது. இவையெல்லாம் அனுக்கிரமிஷ்யதி, ஒரே நாளில் உண்டாவதில்லை, படிப்படியாக உண்டாகின்றது என்று இறைவன் கூறுகின்றார். அப்போ சுருக்கமாக சொன்னால், சத்சங்கத்தினால் கதாசிரவணம், கதாசிரவணத்தினால் இறைவனை பற்றிய லீலைகளை கேட்பதனாலேயே இறைவன் இருக்கின்றான் என்ற ஒரு ஸ்ரத்தை, அவனை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம், அதனாலேயே அவனுடைய கதைகளை கேட்பதில் நமக்கு ரதி உண்டாகின்றது. அதன் மூலமாக நமக்கு பக்தி உண்டாகின்றது. இந்த பக்தி உண்டாகின்றது என்பது எதை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று கபிலர் இங்கு கூறுகின்றார். பக்தியா புமான் ஜாத விராக ஐந்திரியாத் திருஷ்டஸ்ருதான் மத் ரச்சனானு சிந்தையா சித்தஸ்ய யத்தோ கிரகணே யோகயுக்தோ யதிஷ்யதே ரிஜிபிர் யோகமார்கை மத் ரச்சனானு சிந்தையா பக்திஹி பவதி. என்னை பற்றிய, என்னுடைய லீலைகளை பற்றிய, என்னுடைய சொரூபத்தை பற்றிய வர்ணனைகளை மறுபடியும் கேட்பதனாலேயே என்னிடத்தில் பக்தி உண்டாகின்றது. பக்தி உண்டாகிவிட்டது என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், பகவான் கூறுகின்றார், பக்தி உண்டான மனதில் வைராகியம் என்பது இயற்கையாகவே இருக்கும். இக அமுத்திர ஃபலபோக விராகா. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்திரிய சுகங்களாக இருக்கட்டும், அல்லது மறு உலகத்தில் சொர்க்கத்திலோ மற்ற உலகங்களிலோ கிடைக்கக்கூடிய சுகங்களாக இருக்கட்டும், அவற்றிலிருந்து மனம் தானாக விலகி விடுகின்றது. எப்படி இருக்கும்னா, ஒரு வழுக்கு தலையருக்கு ஷாம்புவை பார்த்தா ஆசை வருமா, வெறுப்பு வருமா? இது என்னுடைய ஆச்சாரியார் சொல்லுவார். ஒரு வழுக்கு தலையருக்கு ஷாம்புவை பார்த்தால் ஆசை வருமா, வெறுப்பு வருமா? ரெண்டுமே வராது. என்ன வரும்? இது நமக்கு இல்லை. எப்படி? இது நமக்கு இல்லைன்ற உணர்வு வரும். அதைத்தான் இங்கே வைராகியம் என்று சொல்லப்படுகின்றது. எப்படி நமக்கு ஆசை உண்டாகின்றது?
பகவான் கூறுகின்றார் இங்கே, திருஷ்ட ஸ்ருதாத் ஐந்திரிய சுகாத். திருஷ்ட ஸ்ருதாத் ஐந்திரிய சுகம் சொல்றார். ரெண்டு விதமான சுகங்களிடம் நமக்கு ஆசை உண்டாகின்றது. ஒன்று திருஷ்ட சுகம், இன்னொன்று ஸ்ருத சுகம். திருஷ்ட சுகம் ஒன்று, இன்னொன்று ஸ்ருத சுகம். திருஷ்ட சுகம் என்றால் நாம் பிரத்யட்சமாக நம்முடைய இந்திரியங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகின்ற இந்திரிய சுகம். திருஷ்டம் என்றால் இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைக்கின்ற சுகம். ஸ்ருத சுகம்னா ஸ்ருதிகளில் சொல்லப்பட்ட சுகம், வேதங்களில் சொல்லப்பட்ட சுகம். வேதங்களில் என்ன சுகம் சொல்லப்பட்டிருக்கின்றது? இந்த மாதிரி சொர்க்கம் என்ற ஒரு இடம் உள்ளது, அங்கு சென்றால் இந்த மாதிரி சுகங்கள் எல்லாம் இருக்கின்றது. அங்க டான்ஸ் பார்ட்டி நடக்கும், மியூசிக் நடக்கும், டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது. சொர்க்க காமஹா எஜேத அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது, விளம்பரம் கொடுக்குது. அதை கேட்டு அதற்காக ஆசைப்பட்டு ஒருவன் முயற்சி செய்து அந்த யாகத்தை செய்கின்றான் என்றால், இறந்த பின்பு மனித உடலிலிருந்து சென்ற பிறகு அந்த ஜீவன் அந்த சுகத்தை அடைகின்றான். அதற்கு பெயர் ஸ்ருத சுகம். இன்னொன்று சுகம் என்ன? திருஷ்ட சுகம். இந்த உலகத்தில் நம் கண்கூடாகவே காணுகின்ற சுகம். அதனாலதான் எத்தனை சத்சங்கத்துல நாம் திருப்பி திருப்பி கேட்டாலும், அனித்தியம் அசுகம் லோகம்னு சொன்னாலும், வாராவாரம் சத்சங்கத்தில் இருந்தால் கூட மனசு என்ன நினைக்கின்றது? இதையெல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கின்றது, வாழ்க்கைக்கு அல்ல. வாழ்க்கைக்கு என்ன? இந்திரிய சுகம்தான் வாழ்க்கைக்கு என்று மனம் எப்படி செல்லுகின்றது? இந்திரிய சுகத்தினால் செல்லுகின்றது, இழுக்கப்பட்டு செல்லுகின்றது. அப்போ திருஷ்ட சுகம் என்பது இந்த உலகத்தில் நாம் கண்கூடாக காணுகின்ற அடைகின்ற சுகம். இந்த சுகத்தை அடைய வேண்டும் என்று மனம் ஏங்குகின்றது. ஏனென்றால் இதை பற்றிய விஷயங்கள் நமக்கு விளம்பரப்படுத்தப்படுகின்றன குழந்தையிலிருந்தே. நாம் குழந்தையிலிருந்தே வளரும் பொழுது நம்மை சுற்றி இருப்பவர்கள் இந்த சுகத்தை பற்றி நமக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இதை நீ அடைய வேண்டும், இதை நீ அடைய வேண்டும், இதை நீ அடைய வேண்டும் சொல்லுவாங்க. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னப்போ அம்மா சொன்னாங்களாம், ஸ்கூலுக்கு போயே ஆகணும்ப்பா. ஏம்மா? அப்பதான் படிப்பேன். எதுக்கு படிக்கணும்? அப்பதான் டிகிரி கிடைக்கும். எதுக்கு டிகிரி? அப்பதான் வேலை கிடைக்கும். எதுக்கு வேலை? அப்பதான் பணம் கிடைக்கும். எதுக்கு பணம்? அப்பதான் சாக்லேட் வாங்க முடியும். இப்பவே இருக்குதேம்மா என் கையில சாக்லேட்டு. அப்போ அவனிடத்துல, அந்த குழந்தை இடத்துல நம்ம இந்த உலகத்தை பற்றியும் அதனுடைய சுகங்களை பற்றியும் வெவ்வேறு விதமாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். தாய் தந்தை சொல்லுவது மட்டுமல்லாமல் இந்த சமுதாயமும் ஒரு மனிதனிடத்தில் இதை அடை, இதை அடை, இதை அடை என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. அதுவும் இப்ப இருக்கிற வியாபார உலகத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான விளம்பரங்கள்லாம் வருகின்றது. நான் குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு விளம்பரம் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஓனர்ஸ் பிரைட், நெய்பர்ஸ் என்வி, ஒனிடா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ கம்பெனியே இல்லை பாருங்களேன், சொன்னவரும் இல்லை, அட்லீஸ்ட் சொன்ன பொருளாவது இருக்கணும்ல, இல்லை. ஓனர்ஸ் பிரைட், நெய்பர்ஸ் என்வி. வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு பெருமிதம், அடுத்த வீட்டுக்காரருக்கு பொறாமை. எதை வைத்து கொண்டிருந்தால் ஒனிடா டிவி. பார்த்தீங்க, அடுத்த விளம்பரம், இன்னொரு விளம்பரம் அந்த காலத்திலலாம், கம்ப்ளீட் மேன், ரேமான்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? முழுமையான மனிதன், ரேமான்ஸ். என்னது அது? ரேமான்ஸ்ன்றது ஒரு துணி. கம்ப்ளீட் மேன், ரேமான்ஸ். துணிக்கும் முழுமையான மனிதனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. துணிக்கும் முழுமையான மனித தன்மைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆனா அப்படி விளம்பரம் படுத்துறாங்க. அடுத்த விளம்பரம், மேடு ஃபார் ஈச் அதர், மேடு ஃபார் ஈச் அதர். அது எதை பத்தி? ஒரு சிகரெட்டை பத்தி. அடுத்தது இப்போ ரீசெண்டா வந்திருக்கிறது, மேடு ஃபார் ஹியூமன்ஸ், சாம்சங் கேலக்ஸி. படித்த உடனே எனக்கு ஆச்சரியம் ஆயிடுது. என்னப்பா மேடு ஃபார் ஹியூமன் சாம்சங் கேலக்ஸி அப்படின்றது ஒரு மொபைல் ஃபோன் இல்லையா? அப்போ மீதி மொபைல் ஃபோன் எல்லாம் மனுஷருக்கு இல்லையா? மனிதர்களுக்கு மட்டுமே சாம்சங் கேலக்ஸி அப்படின்ற விளம்பரம் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன ஆகுது? என்ன ஆகுது? ஓ, மற்ற மொபைல் எல்லாம் மனிதர்களுக்கு இல்லை. அந்த காலத்தில் இன்னொரு விளம்பரம் இருந்தது, த ரியல் திங், கொக்கோ கோலா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? த ரியல் திங், உண்மையான வஸ்து, கொக்கோ கோலா.
ஆனா நீங்க சாஸ்திரத்தை படிச்சீங்கன்னா இந்த ஒவ்வொரு விளம்பரத்துக்கும் ஆப்போசிட் விளம்பரம் இருக்கு. ஓனர்ஸ் பிரைட், நெய்பர்ஸ் என்வி, ஆத்ம ஞானம். ஞானம் இருக்கிற ஞானம், ஆத்ம ஞானம் இருப்பவன் ஆனந்தமாக இருக்கின்றான். அதனால அதை வைத்துக் கொண்டிருப்பவன் பெருமிதமாக இருக்கின்றான். நெய்பர்ஸ் என்வி. அடுத்தது முழுமையான மனிதன், கம்ப்ளீட் மேன். யாரு? குருவினுடைய அனுகிரகத்தை அடைந்தவனே முழுமையான மனிதன். குரோர் அனுகிரகே நைவ புமான் பூர்ணஹா பவிஷ்யதி. பகவான் கிருஷ்ணர் சொல்றார், பாகவதத்திலே சொல்றார், குரோர் அனுகிரகே நைவ புமான் பூர்ணஹா பவிஷ்யதி. பூர்ணஹானா முழுமையான மனிதன். முழுமையான மனிதன் யார்? யார் குருவினுடைய அனுகிரகத்தை பெற்றனோ அவனே. அடுத்து மேட் ஃபார் ஈச் அதர். மேட் ஃபார் ஈச் அதர்னு யார் சொல்ல முடியும் தெரியுங்களா? இறைவனும் ஜீவனும் மட்டும்தான் சொல்ல முடியும், இல்லையா? அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாஷய ஸ்திதா. காலங்காலமாக ஜென்ம ஜென்மாந்தரமாக உனக்கு நீயும் எனக்கு நானும் விட்ட குறை தொட்ட குறை நடந்து கொண்டே இருக்கின்றது என்று இறைவன் ஜீவனிடம் சொல்லலாம், அல்லது ஜீவன் இறைவனிடம் சொல்லலாம். அப்புறம் மேட் ஃபார் ஹியூமன். சாம்சங் கேலக்சி இருக்குது இல்லையா? மனிதர்களுக்காக செய்யப்பட்டது. எது சொல்லுங்க? மனிதனுக்காக இந்த இயற்கையில் செய்யப்பட்டதுன்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்குதா? புத்தி. இது மட்டும்தான் மனுஷனுக்காக செய்யப்பட்டது. மீதி எல்லாம் எல்லார்கிட்டே இருக்கு. புத்தி தேஷாம் அதிகோ விசேஷா புத்தியா விஹீனா பசுபி சமானா ஆஹார நித்ரா பய மைதுனம் ச சாமானியமேதத். இந்த மனித வர்க்கத்துக்கென்றே தயாரிக்கப்பட்ட ஒரு வஸ்து இந்த உலகத்தில் இருக்குதுன்னா அது என்ன? இந்த விவேக புத்தி. அப்புறம் த ரியல் திங் கொக்கோ கோலான்னு சொல்றாங்க இல்லையா? சாஸ்திரம் என்ன சொல்லுதீங்களா? த ரியல் திங் பகவான். சதேவ சௌமிய இதமக்ர ஆசி. சத்திய வஸ்து, ரியல் திங்னா என்ன? சத்தியம். எது சத்திய வஸ்து? இறைவன் மட்டும்தான் சத்திய வஸ்து. இந்த விளம்பரம் எல்லாம் நம்ம காதுல கேட்கறதே இல்லை. எந்த விளம்பரம்? சாஸ்திரம் சொல்லுகின்ற விளம்பரம் எல்லாம் நம்ம காதுல கேட்கறதே இல்லை சின்ன வயசுல. ஏன்னா சத்சங்கமே இல்லை. சத்சங்கம் இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி நம் வாழ்க்கையில் நிஜமாகவே நமக்கு உபயோகப்படுகின்ற விளம்பரங்கள் நம் காதில் கேட்பதில்லை. எனவே அந்த ஜீவன் துஷ்ட சங்கத்தில் மாட்டிக்கொண்டு இந்த மாதிரி ஒரு ஒரு பொய்யான விஷயத்தை பற்றி பொய்யான அபிப்பிராயங்களை வைத்து கொண்டு வாழுகின்றான். நிழலை பிடிக்க வேண்டும் என்று ஓடுகின்றான். இதுக்கு வேதாந்தத்தில் இதற்கு என்ன பெயர் என்றால் சோபனா தியாசகான்னு சொல்லுவாங்க. சோபனா தியாசகா என்றால் உண்மையிலேயே அது தாழ்ந்த விஷயம், அதை உயர்ந்த விஷயமாக நினைக்கின்றது மனது. அதற்கு பெயர் சோபனா தியாசகா என்று பெயர். ஆனா என்ன ஆகுது? பொய்யை திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கிறதுனால மனசு என்ன நினைக்குது? ஓ, நிஜமாலும் இருந்தாலும் இருக்கும். இப்ப சொல்லப்பட்ட உலக விளம்பரங்கள் எல்லாமே பொய்யான விளம்பரங்கள். மேட் ஃபார் ஈச் அதர்னு யார் சொல்ல முடியும்? பகவான் தான் சொல்ல முடியும். சிகரெட் சொல்ல முடியுமா? த ரியல் திங் கொக்கோ கோலா ஆகுமா? வாழ்க்கையில த ரியல் திங்ன்றது கொக்கோ கோலா ஆகுமா? பகவான் தான் ரியல் திங். அப்போ பொய்யான விஷயங்களை கேட்டு 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 மறுபடியும் கேட்டதுனால அந்த சத்சங்கம் இல்லாத காரணத்தினால் அதை கான்ட்ரடிக்ட் பண்றதே இல்லை மனசு. அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றது. அதனால மனம் என்ன வழியில் செல்லுகின்றது? இந்திரியங்களின் பின்னால் செல்லுகின்றது. ஆனால் இந்திரியங்களின் பின்னால் செல்லுகின்ற வாழ்க்கை ஐயோ பாவம். இந்திரியங்களின் பின்னால் செல்லுகின்றவனுடைய வாழ்க்கை ஐயோ பாவம். அதை எப்படி சாமி சொல்றீங்க? சாஸ்திரம் சொல்லுது, இந்திரிய சுகங்கள் என்று ஒன்று இல்லவே இல்லை. உனக்கு சுகம் என்று கிடைக்கின்றது என்றால் அது உன்னுடைய சொரூபத்தில் இருந்தே கிடைக்கின்றது, இந்திரியங்களிலிருந்து கிடைக்கவே கிடைக்காது. இந்திரிய பொருட்களினால் உனக்கு சுகம் கிடைக்கும் என்று உனக்கு அபிப்பிராயம் இருக்கின்றதால், ஒரு ஐஸ்கிரீம் மூலமா நமக்கு சுகம் கிடைக்குதுன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த ஐஸ்கிரீமை எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல இந்த மார்ச்சுவரி வார்டுன்னு ஒன்று இருக்கும், பிணங்களெல்லாம் வைத்திருப்பார்கள். நிறைய பேர், ஒரு 100 பேர் இருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் போனீங்கன்னா 300 பேர் படுத்துட்டு இருப்பாங்க. அந்த பிணங்கள் கிட்ட எடுத்துட்டு போய் நீங்க நீட்டி பாருங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்களா. அப்போ சுகம் என்ற விஷயத்துக்கு அதிகாரி யார் தெரியுமா? சைத்தன்ய வஸ்து. அதனால்தான் உபனிஷத்துல, பிரகதாரண்யக உபனிஷத்துல ஒரு இடத்துல ஒரு அற்புதமாக சொல்லப்படுகின்றது, ஏதஸ்ய ஏவ ஆனந்தஸ்ய அந்யானி பூதானி மாத்ராம் உபஜீவந்தி. இந்த பூர்ண வஸ்துவாக இருக்கின்றதே அந்த ஆத்மஸ்வரூபம், அந்த ஆத்மஸ்வரூபத்தில் கிடைக்கின்ற ஒரு திவலை தான்
இந்த இந்திரிய சுகமாக நமக்கு மனதிற்கு புலப்படுகின்றது. ஆனால் அதில் என்ன விஷயம்னா, அது வரும்பொழுதே 3 தோஷங்களுடன் வருகின்றது. நம்மை ஆனந்திப்பதாக நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதே துக்கத்தில் ஆழ்த்து விட்டு சென்று விடுகின்றது. என்ன 3 தோஷங்கள்? அனித்யத்துவ தோஷா, சாதிசயத்துவ தோஷா, ஆபேட்சிகத்துவ தோஷா. வருகின்ற வஸ்துக்கள் எல்லாம் செல்லக்கூடிய வஸ்துக்களாக இருக்கின்றன. எனவே வரும்பொழுது சுகத்தை அடைந்தால் செல்லும் பொழுது துக்கத்தை அடைவோம். ஆபேட்சிகத்துவ தோஷா, அது இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லை என்ற ஒரு நிலையை உண்டாக்கி விடுகின்றது. இந்த குடி பழக்கத்திற்கு அடிமையானவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? முதல் நாள் 2வது நாள் அவனை கேட்டு பாருங்கள், என்ன சொர்க்கத்தில் இருக்கின்றாயா? பறக்கின்றேன் சொர்க்கத்தில் அப்படின்னு சொல்லுவான். நடக்கிறேன்னு கூட சொல்ல மாட்டான். ஆனால் பாருங்க, அது குடிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னா அவன் செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் கூட செய்து விடுகின்றான், அடிமையாகி விடுகின்றான். அது மட்டுமல்ல, சாதிசயத்துவ தோஷா, எவ்வளவு கொடுத்தாலும் போதும்னு சொல்லவே சொல்லாது. இன்று இத்தனை மில்லிகிராம் குடித்துவிட்டு போதை அடைந்தவன் நாளை அத்தனை மில்லிகிராம் குடித்தால் போதை அடையாது. அதனால என்ன பண்ணுவார்? அவரு அதிகரிப்பார். எதை? அந்த லெவல் அதிகரிப்பார். அதிகரிச்சு எவ்வளவு குடிக்க முடியும்? 5 லிட்டர் குடிக்க முடியுமா? அப்போ எது குடித்தாலும் நம்ம போதையே ஏற ஆகும். அப்போ ஆபேட்சிகத்துவ தோஷா, சாதிசயத்துவ தோஷா, அனித்யத்துவ தோஷா, இந்த 3 தோஷங்களை அழைத்து கொண்டு வருகின்றது இந்திரிய சுகங்கள். இதன் பின்னால் ஓடுகின்றவன் முட்டாள். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கயோனய ஏவத்தே ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதா. புத்திசாலிகள் இந்திரிய சுகத்தில் ஈடுபட மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களே ஃபில்அப் பண்ணிக்க வேண்டியது. புத்திசாலிகள் இந்திரிய சுகத்தில் ஈடுபட மாட்டார்கள் அப்படின்னு சொன்னா பகவான் சொல்றார். பகவான் சொல்றார், சாதாரண ரோட்ல போற ஆள் இல்லை. அப்படி சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திரிய சுகத்தில் ஈடுபடுவர்கள் எல்லாம் என்ன? டேஷ் டேஷ் டேஷ். அது நம்ம வேதாந்த பரம்பரையில் அற்புதமாக ஒரு உதாரணத்தை சொல்லி நமக்கு புரிய வைப்பார். இந்த நாய்க்கெல்லாம் இந்த எலும்பு துண்டுன்னா ரொம்ப பிடிக்கும். காஞ்சி போன எலும்பு துண்டு. அது ஏசி ரூம்ல இருக்கிற நாயா இருந்தா கூட எலும்பு துண்டு பிடிக்கும். வெஜிடேரியன் நாயா இருந்தா கூட எலும்பு துண்டு பிடிக்கும். அது என்ன சுவாமி வெஜிடேரியன் நாய்? ஆசிரமத்தில் இருக்கிற நாய்களுக்கெல்லாம் வெஜிடேரியன் நாய் தான் பேரு. எங்காவது அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த எலும்பு துண்டை எடுத்துட்டு வந்து ஒளிச்சு வச்சுக்கோ. ஏன்னா சுவாமி பார்த்துட்டாருன்னா அதை எடுத்துன்னு போயிடுவார். அப்படி நம்ம ஆசிரமத்தில் இருந்தது ஒரு நாய். இங்கே இல்லை, இன்னொரு ஆசிரமத்தில் நான் இருந்தப்போ அதை நான் கூர்ந்து கவனித்தேன். என்ன செய்கின்றது? அது அழகாக அந்த எலும்பு துண்டை மோப்பம் பிடித்து எடுத்துக்கொண்டு வந்து ஒரு இடத்தில் ஒளித்து வைக்கின்றது. ஒளித்து வைத்து விட்டு பார்க்கின்றது, யாராவது பார்த்து விட்டார்களா என்று. அப்புறம் யாரும் பார்க்கவில்லைன்ன உடனே அருமையாக எடுத்து கடிக்குது. கடித்தால் என்ன வருகின்றது? எலும்பு துண்டை நாய் கடித்தா என்ன வரும்? ரத்தம் வரும். அப்போது நாய்க்கு ஒரே ஆனந்தம். அது என்ன நினைக்குதுன்னா, ஆஹா, எலும்பு துண்டை கடிப்பதற்கு முன்னால் இந்த மாம்சம் இல்லை, இந்த வாசனை இல்லை. எலும்பு துண்டை கடித்த பிறகு இந்த மாம்சம் இருக்கின்றது, இந்த வாசனை இருக்கின்றது. எனவே எலும்பு துண்டிலிருந்து தான் மாம்சமும் வாசனையும் வருகின்றது. இது உண்மையா? எலும்பு துண்டை கடித்ததுனாலேயே அந்த எலும்பு துண்டு அதன் வாயில் குத்தி அதனிடமிருந்து வருகின்ற ரத்தம், அதனுடைய மாம்சம், அதனுடைய வாசனையை தானே அனுபவித்து கொண்டு அது என்ன நினைக்குது? இந்த அனுபவம் எலும்பு துண்டிலிருந்து வெளியிலிருந்து வந்தது என்று நினைக்கின்றது. இது நாய்க்கு இருக்கிறது நியாயம். இந்த அறியாமை நாய்க்கு இருப்பது நியாயம். நமக்கு 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு இருப்பது நியாயமில்லை. எனவே பகவான் சொல்லுகின்றார், எப்பொழுது இந்த சோபனாத்தியாசத்திலிருந்து மனம் விலகுகின்றதோ அப்பொழுதுதான் உன்னுடைய ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கின்றது. பக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, பக்தியினுடைய ஒரே அடையாளம் இந்த வைராகியம் தான். இறைவனை தவிர எனக்கு என் வாழ்க்கையில் எதுவும் தேவையில்லை என்ற ஒரு எண்ணம் உண்டாகின்றதல்லவா, அதுதான் பக்தியினுடைய முதல் அடையாளம். அதுதான் பகவான் சொல்றாரு, யதாதே மோக கலிலம் புத்திர் விதிதரிஷ்யசி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோத்தவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. கீதையில சொல்லுகின்றார், எப்பொழுது உனக்கு நிர்வேதம் வந்து விடுகின்றதோ
அப்பொழுது தான் உன்னுடைய புத்தி வேலை செய்கின்றது என்றது அர்த்தம். அப்ப புத்தி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டால் உடனடியாக நீ எதை பிடிப்பாய்? பிடிக்க வேண்டியதை, சத்திய வஸ்துவை பிடிப்பாய். இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார், இவனை பிடிக்கணுங்க, இவனை பிடிக்கணுங்கன்னு. யாருங்க அவருன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அந்த நிழலை காண்பிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? முட்டாள்னு சொல்லுவோம். அதே தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சோபனாத்தியாசத்திலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வருபவர்கள் இந்த சாதுக்கள். சில நேரங்களில் கடுமையாக கூறி வெளியே வா, இதிலிருந்து வெளியே வா என்ற இந்த கடுமையான கருத்தை சில நேரங்களில் கூறி நம்மை ஒரு தாய் போல தட்டி எழுப்புகின்றவர்கள் சாதுக்கள். அவர்கள் இருப்பதனால் மட்டுமே நம்முடைய புத்தி சக்தி எப்பொழுதும் கூர்மையாக இருந்து கொண்டே இருக்கின்றது. ஏன்னா உலகத்தில் நமக்கு பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளை ஏமாத்துற அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு சாம்பிள்லாம் சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏமாத்துற அட்வர்டைஸ்மெண்ட் மத்தியில் ஒரு நிதர்சனமான உண்மையை நமக்கு சுட்டி காட்டுகின்ற இந்த வர்க்கம், சாது வர்க்கம், அது இருப்பதனால் என்ன ஆகுது? நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம். எப்பொழுது ஜாக்கிரதையாக இருக்கின்றோமோ அப்பொழுது தர்மத்தில் இருப்போம். எப்பொழுது தர்மத்தில் ஜாக்கிரதையாக இருக்கின்றோமோ அப்பொழுது பிடிக்க வேண்டியதை பிடித்துக் கொள்வோம். பரீட்ச லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதம் ஆயார் நாஸ்திய கிருத கிருத்தேன. எனக்கு தேவையானதெல்லாம் என்ன? ஆனந்தம். அது இங்கிருந்து கிடைக்காது. யாரை வேண்டுமென்றாலும் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன தேவை? ஏன் இப்படி ஓடுகின்றீர்கள்? எதற்காக பள்ளிக்கூடம் செல்லுகின்றீர்கள்? எதற்காக வேலைக்கு செல்லுகின்றீர்கள்? எதற்காக செல்வம் வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள்? எதற்காக மனிதர்களிடம் உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்ன? ஆனந்தம். எப்போங்க நீங்க ஆனந்தமா இருக்கணும்? எப்போ ஆனந்தமா இருக்கணும்? இது என்ன கேள்வி சாமி? எப்பவும் ஆனந்தமா இருக்கணும். எந்த இடத்துல ஆனந்தமா இருக்கணும்? ஆஃபீஸ்லையா, வீட்லையா, இல்லை கிளப்லையா, இல்லை கோயில்லையா? எல்லா இடத்துலையும் நான் ஆனந்தமாக இருக்க வேண்டும். அப்போ நான் தேடுகின்ற வஸ்து என்ன? எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் இருக்கின்ற வஸ்து, எல்லா இடத்துலையும் எப்போதும் இருக்கின்ற வஸ்து தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அது அல்பத்திட தேட முடியுமா? வந்து போகின்ற வஸ்து நமக்கு நாம் தேடுகின்றதை கொடுக்க முடியுமா? யோசனை செய்து பார்த்தாலே நமக்கு தெரிந்து விடுகின்றது. எனவே நாம் தேடுவது நித்திய வஸ்துவை. நித்திய வஸ்துவை தேடாத வரை நம்முடைய தேடல் நித்தியமாக இருந்து கொண்டே இருக்கும். திருப்பியும் சொல்றேன், நித்திய வஸ்துவை தேடாத வரை நம்முடைய தேடல் நித்தியமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிடைக்கலன்னு அர்த்தம். நித்தியத்தை நீங்க பிடிக்கலைன்னா, நீங்க பிடிக்க முயற்சி செய்யறது எப்பவுமே பிடிச்சிட்டே முயற்சி செஞ்சுட்டே இருக்கு. ஏன்னா ஒன்று பிடிப்பீங்க, உடனே அது போயிடுது. அடுத்தது வருது, அதை பிடிக்கலான்னு முயற்சி செய்றீங்க, அப்புறம் அது போயிடுது. அப்போ நம்முடைய தேடல்களை நாம் நல்ல வழியில் செலுத்த வேண்டும். எதை தேட வேண்டுமோ அதை தேட வேண்டும். நமக்கு தேவையானது நாம் நம்முடைய மனதில் ஆழமாக நாம் விரும்புவது என்னவென்றால் நித்தியமான ஆனந்தம். அந்த நித்தியமான ஆனந்தம் நித்திய வஸ்துவில் மட்டும்தான் கிடைக்கும். அனித்திய வஸ்துவில் அது கிடைக்கவே கிடைக்காது. அதனால்தான் உபனிஷத் சொல்லுது, ஏகோ வஷி சர்வபூதாந்தராத்மா ஏகம் ரூபம் பகுதா யத் கரோதி தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீரா தேஷாம் சுகம் சாஸ்வதீம் ந இதரேஷாம். அவர்களுக்கு மட்டும்தான் சாஸ்வதி சுகம், நிரந்தரமான சுகம், ஆனந்தம். வேற யாருக்குமே இல்லை. யாருக்கு அது? இறைவனை பிடித்து கொண்டவர்களுக்கு. ஏகோ வஷி, ஏகஹா வஷி, ஒருவனாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் கவர்ந்து இழுக்கின்றவன். சர்வபூதாந்தராத்மா, எல்லாருடைய இருதயத்திலையும் மலர்மிசை ஏகினான். சர்வபூதாந்தராத்மா தம் ஆத்மஸ்தம், தன்னுள்ளத்திலே இருக்கின்றவனை இங்கு அங்கு தேடாமல் தன்னுள்ளையே கண்டு கொண்டவனுக்கு மட்டும்தான் இந்த சுகம். இந்த சுகத்தை, இந்த ஆனந்தத்தை ஒரு அல்ப வஸ்துவிடம் தேடுவது என்பது ரொம்ப பரிதாபத்திற்குரிய விஷயம். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், எங்க சாயனமோ அங்க சாயனம், எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும்னு சொல்லுவார். புரியல எனக்கு. முதல்ல பார்க்க வேண்டிய விஷயத்துல போய் சாய்ந்தால், அதாவது பார்த்து கொண்டு நகர்ந்து விட வேண்டும். அதில் போய் சாயலாம் அல்லது உட்காரலாம் என்ன, கீழே விழுந்துருவோம். இப்ப தக்கையினால ஒரு நாற்காலி செய்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதை ஒரு ரொம்ப வேலைப்பாடுகளுடன் ஒரு மியூசியத்தில் வச்சிருக்கிறாங்க. தக்கன்னு தெரியுமா? தக்கையில் ஒரு நாற்காலி செய்திருக்கிறார், அல்லது பேப்பர் நாற்காலி.
இந்த பேப்பர் நாற்காலியை வந்து ஒரு அற்புதம் தான். பேப்பர்னால நாற்காலி செய்வது ஒரு அற்புதம் தான். அதை பார்த்து விட்டு போயிடணும் தானே. அதில் உட்காரணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டானான். எப்படி இருப்பாருங்களேன்? அவன் என்ன சொல்றது? பிரகஸ்பதி தான் சொல்லணும். நம்ம எல்லாம் அந்த கதை தான். ஏன்னா அது நம்மை தாங்குவதற்கு அதுக்கு சக்தி இல்லை. எது சத்திய வஸ்துவோ எது நித்திய வஸ்துவோ அதுதான் நம்மளை தாங்கும். போயிட்டே இருக்கிற வஸ்து எப்படி தாங்கும்? நம்ம விட்டு போய்கொண்டே இருக்கின்ற வஸ்து நம்ம எப்படி தாங்கும்? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? எது போயிட்டே இருக்கிறதோ அதை பிடிச்சு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். எது இருக்குதோ அதை பற்றி கவலையே படுறதில்லை. அதை பற்றி கவலையே படுறதில்லை. இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். எனவே கபில பகவான் என்ன சொல்லுகின்றார் என்றால், இந்த சாது சங்கத்தில் இருப்பதனால் மட்டுமே மறுபடியும் மறுபடியும் சுத்தியால் அடித்து சொல்கிற மாதிரி பிடிக்க வேண்டியதை பிடி, பிடிக்க வேண்டியதை பிடி, பிடிக்க கூடாததை பிடித்து கொள்ள முயற்சி செய்தால் மாட்டிக்கொள்ளுவாய். பிடிக்க முடியாததை பிடிக்க முயற்சி செய்தால் நீ அகப்பட்டு கொள்ளுவாய். ஒரு ஊரில் குரங்குங்கள்லாம் நிறைய தொந்தரவு. அந்த குரங்குங்களை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு ஆலோசனை செய்து அந்த கிராமத்தினர்கள் என்ன முடிவு செய்தாங்கன்னா, ஒரு பானையில் வேர்க்கடலையை வச்சிடுறது. பாதி பானை ஃபுல்லாக வேர்க்கடலை. வேர்க்கடலை பார்த்த உடனே குரங்குக்கெல்லாம் ஆசை வரும் இல்லையா? அப்போ கை விடும். கை விட்டால் என்ன சும்மா எடுக்குமா என்ன? கை விட்டு வேர்க்கடலையோடு எடுக்கும். வேர்க்கடலையோடு கையை விட்டு எடுத்தால் கை வெளியே வராது. வேர்க்கடலையை விட்டுட்டு எடுத்தால் கை வெளியே வந்துடும். ஆனால் வேர்க்கடலையோடு இருக்கும் பொழுது கை வெளியே எடுத்தால் வெளியே வராது. அப்போ அழகாக மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணி வச்சாங்க. கரெக்டாக அவங்க யோசனை பண்ண மாதிரியே அந்த வேர்க்கடலை பானை வைத்தார்கள். எல்லா குரங்குகள் வந்தது. அப்புறம் அதெல்லாம் கை விட்டுது. எடுக்கும்போது கை வெளியே வரல. கை வெளியே வரலன்னு புத்திசாலித்தனமாக வேர்க்கடலை விட்டுட்டு வெளியே வர வேண்டியது தானே. விட மாட்டேங்குது. வேர்க்கடலை படாத பாடுபடுத்துது வேர்க்கடலை. அது கிராமத்திலாம் ஒளிந்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? வந்து எல்லாம் தடியில் அடிக்கிறாங்க. தடியில் அடி வாங்கும்பொழுதாவது வேர்க்கடலை கையை விடணும் தானே. அப்போ விட மாட்டேன். இதே தான் பகவான் மகாமாயின் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றார். ஏதோ இந்திரிய சுகம்னு ஏதோ ஒரு வேர்க்கடலை உள்ள வச்சுட்டு நம்மளை வந்து மனசை அதில் போக வச்சு எதை பிடிக்க வேண்டுமோ அதை பிடித்துக்கொள்ள ஆசை இல்லை. அப்போ என்ன ஆகும்? அடி வாங்க வேண்டியது தான். அதுதான் சாஸ்திரத்தில் திருப்பி திருப்பி சொல்லுது, நிர்வேதம் ஆயாது. உனக்கு வந்து ஒரு மன முதிர்ச்சி வர வேண்டும். எதை வேண்டும் என்று கேட்கின்றாயோ அதை தானே தேட வேண்டும். வேண்டும் என்று கேட்பது ஒன்று, தேடுகின்றது இன்னொன்று. நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது கூட நம்ம என்ன சொல்றோம்? பகவானே நான் நல்ல ஆனந்தமா இருக்கணும். இது வரைக்கும் கரெக்டு. அதனால 1,00,000 ரூபாய் கொடுன்றான். பகவானுக்கு ஆச்சரியம் இருக்கு. ஏம்பா ஆனந்தமா இருக்கணும்னு கேட்டது நியாயம், 1,00,000 கொடுன்னு கேட்குற நியாயமே இல்லையே. ஏன்னா 1,00,000த்துக்கும் ஆனந்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அந்த 1,00,000 வந்து இருக்கிற ஆனந்தமும் போயிடுன்னு பகவானுக்கு தெரியுது. அதனால கொடுக்க மாட்டேன்றார். இவன் என்ன பண்றான்? இந்த விரதம் அந்த விரதம் சொல்லி எத்தனை செய்கின்றான். எத்தனை செய்வதனாலே அது கர்மத்திற்கு பலனை கொடுக்க வேண்டும். சரி போனா போது, போ எடுத்துன்னு போன்றார். எப்படி வந்து ஒரு குழந்தை ஒரு தெருவில் இருக்கின்ற உணவு பதார்த்தத்தை வேண்டும் என்று கேட்டு அடம் பிடிக்கும் பொழுது அம்மா என்ன சொல்லுவாங்க? வேண்டாம்ப்பா நானே சுட்டு போடுறேன், ஆனால் நீ சுட்டு போட்ட பிடிக்காது, எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி குழந்தை அடம் பிடிக்குது. அம்மா என்ன சொல்லுது? வேறு வழி இல்லை, அந்த குழந்தையுடைய அழுகையை நிறுத்த வேண்டும் என்பதற்காக வாங்கி கொடுத்து விடுகின்றது. அப்புறம் வயிறு தொந்தரவு யாருக்கு? குழந்தைக்கு. அப்போ என்ன யார் வந்து காப்பாற்றி ஆகணும்? அம்மா தான் வந்து. இதே தான் பகவான் செய்து கொண்டிருக்கின்றான். இது வந்து ஒரு லீலையாக சென்று கொண்டே இருக்கின்றது. எனவே சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது? நாஸ்தி அகிருத்த கிருத்தேன இதி நிர்வேதம் ஆயா. இது வந்தால் மட்டும்தான் இந்த அனித்திய வஸ்துக்களிலிருந்து எனக்கு தேவையான பூர்ணத்துவம் ஆனந்தமும் கிடைக்கவே கிடைக்காது என்ற இந்த மன முதிர்ச்சி வர வேண்டும். இந்த மன முதிர்ச்சி வந்த உடனேயே நடப்பது என்ன? சித்தஸ்ய கிரகணம் பவதி. இங்கு அங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றது அல்லவா மனம், தேவையில்லாத விஷயங்களில் அந்த மனம் அலைந்து கொண்டிருக்கின்ற மனம் சத்திய வஸ்துவை பிடித்துக் கொள்கின்றது. சித்தஸ்ய கிரகணே யோகயுக்தா பவதி. மனம் இறைவனை பிடித்து கொண்டவுடனே என்ன ஆகின்றது? இந்த யோகயுக்தா பவதி. ஆன்மீக பயிற்சிகளை விடாமல் செய்கின்ற ஒரு திறன் உண்டாகின்றது. யதிஷ்யதே ரிஜிபிஹி யோக மார்கைஹி. இந்த ஆன்மீக மார்க்கத்தில் அவன் பிரயாணம் செய்கின்றான், பிரயத்தனம் செய்கின்றான். ரிஜிபிஹி யோக மார்கை என்ற ஒரு அற்புதமான வார்த்தை. நேரான
ஆன்மீக பாதையில் செல்லுகின்றார்னு சொல்றார். நேரான ஆன்மீக பாதையில் செல்லுகின்றார் அப்படின்னா என்ன? நேரான ஆன்மீக பாதைன்னா என்ன? அப்ப குறுகலான ஆன்மீக பாதைன்னு ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா? ஷார்ட்கட் ஆன்மீக பாதையே கிடையாது. ஆனா ஆன்மீக பாதை என்று எத்தனையோ விதமான குறுகலான பாதைகள் ஆன்மீக பாதை என்ற பெயரில் விளம்பரம் செலுத்தப்படுகின்றது. அதனால்தான் ருஜிபிகி யோக மார்கைகி, சாதுக்களினால் பயணம் செய்யப்பட்ட பாதை, காலம் காலமாக வேதாந்த மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்ட பாதை, டைம் டெஸ்டட் விஸ்டம்னு சொல்லுவாங்க. தெலுங்குல அழகா சொல்லுவாங்க, செக்கன ராஜ மார்க்கமும் வேதாந்த மார்க்கமும் ராமகிருஷ்ண விவேகானந்த வேதாந்த மார்க்கமும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். செக்கன ராஜ மார்க்கமும் நேஷனல் ஹைவேஸ். இந்த நேஷனல் ஹைவேஸ் இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு குறுகலான பாதையில் எல்லாம் போக வேண்டும்? எது நேஷனல் ஹைவேஸ்? ஒன்றும் தெரியலன்னு போய் சாது சங்கத்தில் இரு, அவ்வளோதான். மீதி எல்லாம் அவங்களே கூட்டிட்டு போயிடுவாங்க. ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்து கொள்ளுங்கள். யாரோ ஒருத்தர் டிரைவர் இருக்கார், ஆக்சிடென்ட் பண்ண மாட்டார். எப்படிங்க சொல்றீங்க? ஒரு டிபார்ட்மெண்ட்ல ட்ரைனிங் எடுத்திருக்காரா? அவ்வளவுதான் விஷயம். இது நேரான யோக மார்க்கை. இந்த யோக மார்க்கத்தில் அவன் பிரயாணம் செய்கின்றான். சரி, என்ன ஆகும் யோக மார்க்கத்தில் பிரயாணம் செய்யும் பொழுது என்று கேட்டால், அசேவயாயம் பிரகிருதே குணானாம் ஞானேன வைராக்ய விஜృంభిதேன யோகேன மயி அர்ப்பிதயா ச பக்தியா மாம் பிரத்யகாத்மானம் இகாவருந்தே. படிப்படியாக இந்த ஆன்மீக வாழ்க்கையை பற்றி சொல்லப்படுகின்றது. முதலில் சாது சங்கம், அடுத்தது கதாசிரவணம். கதாசிரவணத்தினால் இறைவனுடைய மகிமையை நாம் அறிந்து அவன் மேல் நாம் அன்பு கொள்ளுகின்றோம், ஸ்ரத்தை கொள்ளுகின்றோம், அவனிடத்தில் பக்தி கொள்ளுகின்றோம். அவனிடத்தில் பக்தி கொள்வதனாலேயே உலக விஷயங்களில் நமக்கு வைராகியம் என்பது தானாகவே வந்து விடுகின்றது. உலக விஷயத்தில் வைராகியம் இருப்பதனால் உலக விஷயத்தில் மனம் அலையாமல் எப்பொழுதும் யோகத்தில் ஆன்மீக பயிற்சியில் இருக்கின்றது. அந்த ஆன்மீக பயிற்சியில் இருக்கின்ற மனது என்ன அடைகின்றது? ஞானத்தை அடைகின்றது. பிரகிருதேர் குணானாம் அசேவையா, புலனின்பங்களை அனுபவிக்காமல், புலன்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்யாமல். பிரகிருதேர் குணானாம் அசேவையா என்றால் புலன்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்யாமல், வைராகிய விஜృంభిதேன ஞானேன, வைராகிய விஜృంభిதேன ஞானேன, உலக சுகத்தில் இருக்கின்ற இந்த துக்கத்தை மறுபடியும் மறுபடியும் விவேக புத்தியினால் பார்த்து வருகின்ற இந்த மன முதிர்ச்சியினால், ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம் சொல்றார் பகவான். எதையெல்லாம் நாம் கொண்டாடுகின்றோமோ அதையெல்லாம் தோஷமாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம். இந்த தோஷங்களை மறுபடியும் மறுபடியும் பார்ப்பதனால், எப்படி பார்க்கின்றோம்? சாது சங்கத்தில் இருக்கிறதுனால அவங்க காண்பித்து கொடுக்கின்றார்கள், மறுபடியும் மறுபடியும் காண்பித்து கொடுக்கின்றார்கள். மை அர்ப்பித்தையா யோகேன, என்னை சரணடைந்த சாதனையினால் மாம் பிரத்யகாத்மானம் இக அவருந்தே, என்னை இந்த வாழ்க்கையிலேயே என்னை அடைந்து விடுகின்றார்கள். ஆத்ம ஞானத்தினால் என்னை அடைந்து விடுகின்றார்கள். இந்த உலகத்திலேயே இந்த வாழ்க்கையிலேயே என்னை அடைந்து, இக அவருந்தேன்னு சொல்றார். மாம் அவருந்தே, இங்கேயே என்னை அடையிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ எப்படி அடையிறாங்க அப்படின்னா, பிரத்யேகாத்மானம் மாம், நான் எங்கோ ஒளிந்து கொண்டிருப்பவன் அல்ல. என்னை பார்ப்பதற்கு நீ வைகுண்ட லோகம் வர தேவையில்லை, சிவலோகம் வர தேவையில்லை. உன்னுள் உன் அந்தர்யாமியாக நீயாகவே இருக்கின்றேன் என்பதை அவன் அறிந்து கொள்ளுகின்றான். அந்த சாதகன் அறிந்து கொள்ளுகின்றான். இந்த அறிவுக்கு பெயர் ஆத்ம ஞானம். இக அவருந்தே, இந்த வாழ்க்கையிலேயே அவன் அறிந்து கொள்கின்றான். இகைவ தைர் ஜிதசர்கா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹா, இந்த சம்சாரத்தை இந்த வாழ்க்கையிலேயே வென்று விடுகின்றார்கள். ஆரம்பம் என்ன? சாது சங்கம். முடிவு என்ன? ஆத்ம ஞானம். அதனால்தான் இது ருஜிபிகி மார்கைகி. இன்னும் ஒளிவு மறைவே எதுவுமே இல்லை. ரொம்ப சாதாரண விஷயம். அல்பத்தை விடு, அகண்டத்தை பிடி. அல்பத்தில் வருகின்ற தோஷங்கள் இவ்வளவு, அகண்டம் என்பது இது. அகண்டத்தை பிடித்தால் நீ அகண்டமாக இருப்பாய். இவ்வளவுதான் விஷயமே. இதை எத்தனையோ கதைகள் மூலமாக சொல்லி நமக்கு சாதுக்கள் ஸ்ரத்தையை உண்டாக்குகின்றார்கள்.
எனவே தாயே தேவகூதி அவர்களே, நீங்கள் இந்த ஜீவன் முக்தியை அடைய வேண்டும். இந்த வாழ்க்கையிலே எங்கேயோ செத்து என்ன ஆக போகுதுன்னே தெரியாது யாருக்கும். போவோமா வருவோமா ஒன்றுமே தெரியாது. சாஸ்திரம் சொல்லுது நம்பிக்கை, அதெல்லாம் தான் நம்பிக்கை. ஆனால் இது நம்பிக்கை இல்லை. இங்கேயே நாமே அடையக்கூடிய வஸ்து. இந்த ஜீவன் முக்தியை அடைவது தான் மனித வாழ்க்கையின் லட்சியம். இதுதான் பூர்ணத்துவம் என்று சொல்லுவார். இந்த ஜீவன் முக்தியை தான் பூர்ணத்துவம் சொல்லுவாங்க. போதும் என்ற சொல்லக்கூடியவன் இவன் ஒருவனாக மட்டும்தான் இருக்க முடியும். வேற யாருமே ஆத்ம ஞானத்தை அடையாத வேறு யாருமே போதும் என்ற வார்த்தையை சொல்லவே முடியாதவனாக இருக்கின்றான். எப்பொழுது இந்த பூர்ணத்துவம் வரவில்லையோ அதுவரை என்ன இருக்கும்? பிச்சைக்காரத்தனம் இருக்கும். என்னை அன்பு செய்கின்றாயா, என்னை அன்பு செய்கின்றாயா, என்னை அன்பு செய்கின்றாயா, என்னை அன்பு செய்கின்ற. என்னுடைய ஆச்சாரியார் சொல்லுவார், we will have a begging bowl. ஒரு பாத்திரம், ஆனால் கண்ணுக்கு தெரியறதில்லை, எல்லாரும் வச்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் பார்த்தீங்களா, யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கை வேற. அதனால திருப்பி திருப்பி கேட்குறோம். யாராவது ஒருத்தர் நான் உன்னை அன்பு செய்கின்றேன்னு சொல்லிட்டாருன்னா அவரை நம்ம ஒரு சந்தேகமாக பார்க்குறோம். அப்போ பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பாத்திரம் ஒன்று இருக்கின்றது. எல்லாம் இருந்தா கூட அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கு சாமி, நான் இருக்கிறேன்னா பழைச்சி இருக்கிறேன்னா உயிரோடு இருக்கிறேன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை. பாருங்களேன், அப்போ என்ன ஆகின்றது? எல்லாம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் அன்பு செய்வதற்கு ஆள் இல்லை. இந்த உணர்வு, நான் மற்றவர்களால் அன்பு செய்யப்படாதவன், நான் பூர்ணன் அல்ல, எனக்கு இன்னும் தேவைகள் இருக்கின்றது என்று மறுபடியும் மறுபடியும் இந்த அபூர்ணத்துவம் வந்து கொண்டே இருக்கும். எது வரைக்கும் இறைவனுடைய சொரூபத்தை நம் சொரூபமாக நாம் அறியவில்லையோ அது வரைக்கும் இது இருந்து கொண்டே இருக்கும். இது இருந்து கொண்டே இருக்கிறதுனால தான் எப்பவும் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த பிச்சைக்கார புத்தியினால தான் எப்பவும் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். என்ன தேடிக்கொண்டு இருக்கின்றோம்? செக்யூரிட்டி, பீஸ் அண்ட் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவார் என்னுடைய ஆச்சாரியார். பாதுகாப்பை தேடிக்கொண்டே இருக்கின்றோம், அதனால தான் பயம் இருக்குது. எப்பவுமே அமைதியை தேடிக்கொண்டே இருக்கின்றோம், அதனால தான் இங்கே அங்கே போகலாமா. அப்புறம் ஹாப்பினஸ், ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம். இது கிடைக்கவே கிடைக்காது. எது வரைக்கும் கிடைக்காது? எதுவரை நம்முடைய சொத்தை நாம் உணரவில்லையோ அதுவரை மற்றவர்களுடைய சொத்தில், அது எவ்வளோ பெரிய சொத்தாக இருக்கட்டும், வாழ முடியுமா? எனவே நம் அனைவருக்கும் இது ஒரு அற்புதமான படிப்பினை இறைவனை இங்கு கூறுகின்றார். வாழ்க்கையில் பூர்ணத்துவத்தை அடைய வேண்டும். அது ஒன்றுதான் நாம் தேடிக்கொண்டிருக்கின்ற விஷயம். அது யாரிடத்திலும் இல்லை, நம்மிடத்திலேயே இருக்கின்றது. அது யாரிடத்திலும் இல்லை, அவரவரிடத்தில் இருக்கின்றது. அவரவரிடத்தில் இருக்கின்ற இந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதனால் மட்டுமே, அதை உண்மையாக அறிந்து கொள்வதனால் மட்டுமே மனிதனுக்கு எது இருக்கட்டும் எது இல்லாமல் போகட்டும், அவனுடைய வாயிலிருந்து என்ன இருக்கும்? போதும் என்ற வார்த்தை இருக்கும். இருக்குதுன்றதுனால அவன் கஷ்டப்பட மாட்டான், இல்லைன்றதுனாலையும் கஷ்டப்பட மாட்டான். நம்ம எல்லாருடைய கஷ்டமும் இதுதான். சிலதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கஷ்டம், சிலதெல்லாம் இல்லைன்னு கஷ்டம். இந்த ரெண்டு இருந்தாலும் அவனுக்கு ஆனந்தம், இல்லைனாலும் ஆனந்தம். இந்த நிலைக்கு பெயர் ஜீவன் முக்திகி. உயிரோடு இருக்கும் பொழுதே முக்தனாக, விடுதலை பெற்றவனாக இருக்கின்றான். எதிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருக்கின்றான்? இந்த பிச்சைக்கார புத்தியிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருக்கின்றான். வேண்டும் 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 என்று மனம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றதா, அதுக்கு பேர் தான் பிச்சைக்கார புத்தி. அதிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருக்கின்றான். எனவே நாம் அனைவரும் எப்பொழுதும் வாழ்க்கையை சத் சங்கத்திலேயே கழிக்க வேண்டும். சத் சங்கத்தில் கழிக்கிறதுனா ஆசிரமத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை, அப்புறம் சாமி கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. மனம் சாஸ்திரத்தில் இருப்பது தான் சத் சங்கத்தில் இருப்பதற்கு அர்த்தம். அப்போ சாதுக்களோட எதை வைத்து தொடர்பு இருக்கணும்? சாஸ்திர எண்ணங்களில் வைத்து தொடர்பு இருக்கணும். அப்போ தினந்தோறும் ஆசிரமத்திலாம் வர முடியாது, தினந்தோறும் எப்பவும் சாதுக்கள்லாம் உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படவும் முடியாது. அப்போ மனம் எப்பொழுதும் சாஸ்திரத்தில் இருக்க வேண்டும். இறைவனுடைய மகிமையை பாடிக்கொண்டு, அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு, அவனுடைய பூஜைகளை செய்து கொண்டு நாம் வாழ வேண்டும். இதுலேயே இருந்துட்டு நம்ம செய்கிற வேலைகள்லாம் என்ன ஆகிறது சுவாமி? அந்த வேலைகளை தான் பூஜையாக செய்யணும்னு சொல்லுது சாஸ்திரம். சமையல் பண்ணணுமா, உனக்காக சமைக்காதே, வீட்டுக்காக சமைக்காத, பகவானுக்காக சமை. அந்த காலத்திலலாம் இருந்தது. சமைச்சு அழகாக முதல்ல பகவானு கிருஷ்ணனுக்கு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. தூங்கணுமா, பகவானை படுக்க வச்சுட்டு நீ தூங்கு.
எதையாவது ஒரு பொருளை வாங்குகின்றாயா, அவனுக்கு சேர்த்து வாங்க, கிருஷ்ணனுக்கு சேர்த்து வாங்க. 2 குழந்தைங்க இருக்குதுன்னா 3 குழந்தைன்னு நினைச்சு வாங்க. அப்போ வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எத் கரோஷி எதஷ்னாசி எத் ஜுஹோஷி ததாசி எது தத் குருஷ்வம் அதர்ப்பணம். நம்முடைய மதத்தில் ஆன்மீக வாழ்க்கை உலக வாழ்க்கைன்னு 2 வாழ்க்கை இல்லவே இல்லை. இருப்பது ஒரு வாழ்க்கை. ஆன்மீகமாக மனது இருந்தால் வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை, மனது உலக ஆதாயமாக இருந்தால் ஆன்மீகம் கூட உலக வாழ்க்கை தான். அதனால் எப்பொழுதும் சாது சங்கத்தில் இருக்க வேண்டும். அதற்காக இறைவன் நம்மை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்து மேலும் கருத்துக்களை அடுத்த வகுப்பில் சந்திப்போம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேஷநாசாய கோவிந்தாய நமோ நமः. ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவ சோச்சனம் நிருணாம் யதுத்தம ஸ்லோகயசோனுகீயதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.